வணக்கம் மக்களே. இப்போ நீங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகிறது கொளஞ்சியப்பர் திருக்கோயில். விருதாச்சலம் மணவாளநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த முருகன் கோயிலில் நாளைக்கு பங்குனி உத்திர பெருவிழா நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி நடந்துகிட்ருக்கு, எப்படி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம இந்த நுழைவு வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோபுரம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வெளியே தான் நிற்கிறோம். பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் நிற்கிதுன்ட்டு. பாருங்கள், கோபுரத்தில் வந்து திருப்பணி நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க. புதிய கோபுரம் 2 கட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் கவனம் செலுத்திட்டுருக்காங்க. அதனால் வழக்கமாக பங்குனி உத்திரம் எவ்வளவு சிறப்பாக நடக்குமோ அது இந்த திருப்பணிகள் முடிந்த பிறகு தான் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இப்போவும் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வருவாங்க போவாங்க. இருந்தாலும் இந்த திருப்பணி நடக்கிறதுனால அதுக்காகவே பார்த்திங்கன்னா கோயில் ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இடங்கள்லாம் அந்த கல் மண் அந்த பொருட்கள்லாம் வந்து ஆக்கிரமிப்பாயிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த காட்சியில் வந்து சில மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே தங்கியிருக்காங்க. தங்கி நாளைக்கு பங்குனி உத்திரம் கொண்டாடிட்டு தான் போவாங்க, இந்த சுற்றுப்பட்டு கிராம மக்கள்லாம். அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே சில மக்கள் வந்து நாளைக்கு சமைச்சு நிறைய பேருக்கு அன்னதானம் வழங்கிட்டு தான் போவாங்க. இந்த காட்சியில் பாருங்கள், சிறப்பு தரிசனம் போகக்கூடிய அந்த சின்ன சின்ன பேனர்லாம் வச்சு சைடில் வந்து அந்த கட்டை கட்டி மக்கள் போகிறதுக்காக எவ்வளவு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் பார்த்திங்கன்னா குளஞ்சி செடி நிறைந்த அடர்ந்த காடாக இருந்திருக்கு. அப்போ வந்து ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த பால் சொரிந்து போயிருக்கு. பால் சொரிந்துன்னா அதோடைய பாலை வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றி விட்டு போயிருக்கு. அந்த குறிப்பிட்ட இடத்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தோண்டி பார்த்துருக்காங்க. தோண்டி பார்த்தபோது அதில் குளஞ்சியப்பர் சிலை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த முருகன் சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா குளஞ்சியப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, குளஞ்சி கூட்டல் அப்பர், குளஞ்சியப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு பெயர் வந்திருக்கு. மேலும் நாளைக்கு பங்குனி உத்திர பெருவிழாவை நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து வழிபடட்டும். நன்றி மக்களே.